ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஃபினான்ஸ் சேனல். ரீசெண்டாகவே சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆமாங்க, பிஎஃப்க்கு இனிமேல் 1800 மட்டும் தான் பிடிப்பாங்க. கவர்மெண்ட் புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் டேக் ஹோம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இந்த நியூஸ்லாம் உண்மையா, இல்லை இந்த விஷயத்தில் நம்ம ஏதாவது கவனிக்கணுமா அப்படின்றத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜை பாருங்கள். இங்கே அரவிந்த்ன்றவர் ஒரு பேசிக் சேலரியாக 32,000 மந்த்லி ஏர்ன் பண்ணுறாரு. இதில் அவரோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 12% 3,840 வந்து டைரெக்டாக பே பண்ணிடுறாரு எவ்ரி மந்த்து. இந்த எக்ஸாம்பிளில் கம்பெனியும் 3,840 அவங்களோட அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ அரவிந்துக்கு மொத்தமாக 7,680 வந்து பிஎஃப் அமௌண்ட்டாக ஒவ்வொரு தடவையும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகுது. இன்கேஸ் அவர் கவர்மெண்ட் நியூ அனௌன்ஸ்மெண்ட் படி எனக்கு 1,800 மட்டும் மந்த்லி பிஎஃப் கான்ட்ரிபியூஷனாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, பேலன்ஸ் இருக்க 2,040 ருபீஸ் அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போகாமல் அவரோட டேக் ஹோம் சேலரியில் போய் ஆட் ஆகிடும். அது அவர் மந்த்லி வாங்கிட்டு இருந்த சேலரியோட 2,040 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும் ஒவ்வொரு மந்த்தும். இதோட அதர் சைடு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மந்த்தும் 7,680 பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 2,040 ரெடியூஸ் ஆகி 5,640 வந்து ஒவ்வொரு மாதமும் பிஎஃப்பில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தானே டேக் ஹோம் வருது, 2,040 நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஓகே, பெட்டராக இருக்கலாம். பட் இதே இது ஒரு 10 இயர்ஸ்க்கோ 20 இயர்ஸ்க்கோ 30 இயர்ஸ்க்கோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் ரொம்ப கம்மியாயிடும் பிஎஃப்பில். நம்ம ஆல்ரெடி இப்போ நம்மளோட பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இப்போ 8.25% இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட்டுமே 14 ஜூலை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கும். இந்த மாதிரியான லாங் டேர்ம் உங்களுக்கு சேவிங்ஸோ அதுலேருந்து வர இன்கமோ அது வந்து ஸ்டாப் ஆகலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2,040ன்றது இன்றைக்கி ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். இதுவே 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா உங்களோட ரிட்டைர்மெண்ட் டயத்தில் அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும். ஓகே, நான் இப்போ இந்த புது ஸ்கீம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுனால எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா, இல்லை கம்பெனிக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட் வராது. நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்த மாதிரி 3,840 வந்து கம்பெனியும் 3,840 எம்ப்ளாயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பிஎஃப்க்கு. நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் மட்டும்தான் 2,040 வந்து உங்களோட டேக் ஹோமாக சேவ் பண்ணிக்க முடியும். பட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஸ்டில் 3,840 தான் டெபிட் ஆகும் பிஎஃப் அக்கௌண்ட்டில். இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தோன்னா கம்பெனிக்கு டைரெக்டாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது இந்த ஸ்கீம் மூலயமா. இதனால கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ பிஎஃப் நம்ம மந்த்லி டேக் ஹோம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோன்னா இன்கேஸ் நம்மளோட டெபாசிட் அமௌண்ட் இது கம்மியாகும். அதனால அவங்க கொடுக்க வேண்டிய 8.25% இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் இது வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து அதை சூஸ் பண்ண சொல்லலை. அவங்க வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எனக்கு இப்போ காசு எக்ஸ்ட்ரா வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இது வந்து நான் டெபாசிட் பண்ணி அது என்னோட ரிட்டைர்மெண்ட் டயத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு அப்படின்னு சூஸ் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1,800 அப்படின்றது ஒரு புதிய ஸ்கீம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் உங்களோட டேக் ஹோமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லாங் டேர்ம் டெபாசிட்டாக அதை வந்து பிஎஃப் அக்கௌண்ட்லேயே வந்து டெபிட் பண்ணி வச்சு உங்களோட ரிட்டைர்மெண்ட் டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் தராங்க. உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான யூஸ்ஃபுல் ஃபினான்ஸ் அப்டேட்டுக்கு நம்ம ஃபினான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.